சுட்ட பூண்டு ரசம் டேஸ்டி மட்டும் இல்லைங்க, இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. கோல்ட் காஃப் இருக்கிறவங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். அதே மாதிரி ஃபீடிங் மதர்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஜென்ரலி ரசம்னாலே கம்ஃபர்டிங் தான். பட் இந்த மாதிரி ரசம் செஞ்சு இந்த வெதருக்கு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இது ரொம்பவே நல்லது. 2 கட்டி பூண்டு 3 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. நாட்டு பூண்டா இருந்தா நல்லது. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. இல்ல மிக்சர்ல கூட அடிச்சுக்கலாம். இதுல நான் சுட்டு எடுத்த 20 பல் நாட்டு பூண்டு அப்படியே உள்ள சேர்த்து இடிச்சு எடுத்துக்கிறேன். இந்த பூண்டு ரசத்துக்கு நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி சுட்டுட்டு மேல இருக்கிற தோலை எடுத்துட்டு கையிலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுலயே ஒரு லெமன் சைஸ் புளியை 2 கப் தண்ணியில கரைச்சு வச்சிருந்தேன். அதையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். யூஷுவல் தாளிப்பு தான். கடுகு, சீரகம், உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அதோட நம்ம இடிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிறதையும் உள்ள சேர்த்து ஒரு வதக்கிக்கோங்க. அதுலயே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க. அவ்வளவுதான். உடனே தக்காளியும் புளியும் கரைச்சு வச்சிருந்தோம்லே அதை சேர்த்துக்கோங்க. கூட 2ல இருந்து 3 கப் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா நுரைச்சு வரும்போது கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பவே மனமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?